என்ன பேபி ஒன்றும் கோமா இருக்கியா? இல்ல பேபி, உன்கிட்ட போய் கோச்சிக்க முடியுமா? பேபி பேபி நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? அப்போ வீட்டுக்கு போலியா? நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போ. சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணுது. ஓகே. வெள்ளைக்கனவொன்று உள்ளே நுழைந்தது, கண்கள் இருளுதடி. என் மொத்த புலங்களும் மெல்ல எழுந்து வந்து ஏதோ சொல்லுதடி. கண் முன்னே தேவதை, உயிரெங்கும் பெரும்பதை. பேசி தீர்த்த பின்னும் பேச வார்த்தை இன்னும் தேடுதே. இனி பேச ஏதுமின்றி கேட்க ஏதுமின்றி தொடருதே. கண் முன்னே தேவதை, உயிரெங்கும் பெரும்பதை. வெள்ளைக்கனவொன்று உள்ளே நுழைந்தது, கண்கள் இருளுதடி. சாரி மாமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? பரவாயில்ல. அப்புறம் மாமா, தீபாவளி கிட்ட வந்துருச்சு, ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? போகுது, இப்படிதான் இருக்கு. எனக்கு இப்படி போகுது. எனக்கு போது மாமா. டவுன்ல சட்டெல்லாம் சீப்பா விற்கிறாங்களா, கூட்டிட்டு போறீங்களா? அடி, நானே பட்டாசத்துக்கு இருக்கேன், எங்க டைம் இருக்கு? போங்க மாமா, இப்படியே சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க. சரி அதை விடுங்க, எனக்கு தீபாவளி கிஃப்ட் இந்த வருஷம் இருக்கா? இருக்கு. ஏன்? இந்த ஜடை இருக்குல்ல, மாடிஃபை பண்ண. மாமோ இதுல மட்டும் கை வைக்காதீங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க இந்த ஜடை போட்டதான் நான் அழகா இருக்கேன்னு. அது மட்டும் இல்ல, எல்லாரும் இந்த ஜடை மேல தான் கண்ணு வச்சிருக்காங்க, தெரியுமா? இந்த ஜடை ஏண்டி, இந்த ஜடைனால எத்தனை பேர் தூக்கு மாட்டிக்கிட்டானுங்க சொல்லு, நான் நம்புறேன். அதுக்காக இப்படி பொய்லாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, அப்புறம் ஒரேடியா போயிடும். அப்புறம் உங்க பேரு அர்ச்சனாவா? இல்ல, அருந்ததி. ஸ்வீட் நேம். இந்த பேர் வச்சிருக்கிறீங்க, வாழ்க்கையில உருப்படவே மாட்டாங்க. எப்படி உங்களை மாதிரியா? தெரிஞ்சிச்சா? உங்களுக்கும் தெரிஞ்சிச்சா? வேண்டாம், இது போரோட விடுறேன், இல்லைன்னு இன்னும் நல்லா கேட்பேன். நோ ஆங்கிரி பேபிமா, கூல் டவுன். சரி வேறு பண்ணியாச்சு, நான் பிஸ்னஸ் பண்ணுவேன், நாளைக்கு பார்த்து. சரி மாமா, ஐ லவ் யூ. ஏண்டி டேய், அங்கே என்ன ரூட் விட்டுக்கிட்டு இருக்கா? வா கிளம்பலாம். பாய் பேபி. மூஞ்சியும் ஆளையும் மச்சி இருந்தாலும் அதுக்கு ரொம்ப ஓவர் தான்டா. கைய கொஞ்சம் பொறுமையா மடக்கி பாருங்க, இன்னும் கீழே கொண்டு போங்க. போதும். ஏண்டா வயசு வேற ஏறிக்கிட்டே இருக்கு, கல்யாணத்தை பத்தி சுத்தமா யோசிக்கிறதே இல்லையா? பா, இந்த பேச்சுல இழுக்காதீங்க, எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. வேணும்னா நீங்க ரெண்டாவதா படிக்கோங்க, என்ன விட்டுருங்க. ஏன்டா சொல்ல மாட்டேன்? நானும் போய் சேர்றதுக்குள்ள ஒரு பேரனோ பேத்தியோ தூக்கி கொஞ்சலான்னு பார்த்தா அதுக்கு வழியே இல்லை போல. ஏன் கல்யாணம்? வீட்டுல தான் இத்தனை பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். கல்யாணம் பண்ணி வச்சது ஞாபகம் இல்லையா? இப்ப மறுபடியுமா? அது வேறடா, இது வேற, புரியுதா? இங்க பாருங்கப்பா, இந்த வீட்டுல இன்னொரு கல்யாணம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாப்பிள்ளை தங்கச்சி இந்த வீடுன்னு கூட்டிட்டு போன அப்புறம் தான் இன்னொரு கல்யாணம். இதெல்லாம் இங்கதான் போய் முடியும். என் மகளை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு விஜயகாந்த் லுக்கெல்லாம் விட்ட என் மாப்பிள்ள திடீர்னு ஒரு நாள்
நம்ம அக்கௌண்ட்ல இருந்த 5000 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மென்ட் என்ன சொல்ற? என்னது இருந்தே அவ்வளவுதானே? அதான் இந்த Facebookல எல்லாம் வருமே 1000 போட்டா 2000 கிடைக்கும் 5000 போட்டா 10000 கிடைக்கும் அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல போட்டு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து 5000 மட்டும் தான். அது வச்சு தான் வீட்டு காசு, காடி காசு, பசங்களுக்கு காசு, படிப்புக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? இது பரவாயில்லைங்க. இந்த மாசமும் அடுத்த மாசம் தான் காசு கட்ட வேண்டாம். 3வது மாசம் 10000 கிடைச்சிடும். அதோட கூட காசு கட்டிடுறாங்க. இந்த பாரு, ஏதோ பண்ணு. கடைசியில பிரச்சனை கிட்ட வந்தா உன தொலைச்சு எடுத்துருவேன் சொல்லிட்டேன். எப்படி சொல்றது? எதுக்கு அழுதுட்டு இருக்க? சொல்றியா? அப்புறம் போட காசு கிடைக்காது. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போயிரு. சின்ன பிரச்சனைக்காக என் மகளை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. என்ன பேபி எங்க கூட்டு வந்திருக்க? தெரியாதா பேபி? சர்ப்ரைஸ் பேபி. நான் உன்னை ஒரு இடத்த கூட்டிட்டு போவேனா, நீ என் கூட வருவியா? அங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணதா. சரி வா போவோம். எங்க? எங்க பேபி என்ன கூட்டு போற? அதான் நான் தான் சொல்றேன்னு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. How's my surprise? Tell me. அட பாவி பேபி. அட பாவி, அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி என் வாழ்க்கை விளையாண்டுட்டிய. இதுல இந்த ஜென்மத்து சுனாமி வந்தாலும் சரி, உங்க அம்மா சிவகாமி வந்தாலும் சரி, நான் உன்னை தான் பேபி கல்யாணம் பண்ணுவேன்னு சத்தியம் தான் பண்ணிய. அப்ப அதெல்லாம் ஆயாடுதானா? போச்சுடா, மாட்டினண்டா. ஐயோ என்ன போதோ. என்ன பேசாம இருக்கீங்க? பேசுங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? பேபி இவ்வளவு தூரம் வந்த பிறகு நான் உண்மையை சொல்லிடுறேன். இதை நான் சும்மா விட போறது இல்ல. இப்ப நான் எல்லாத்தையும் பண்றேன் பாரு. பேபி பேபி சொன்னா கேள் பேபி, நீதான் வேணும் பேபி. ஏய் வாசையா, அவளை விட நான் நல்லா பாத்துக்கிறேன் சார். என் கூட வந்துரு. ஏய் சொன்னா கேக்குறியா? தெரியும்டா, இப்படிலாம் பண்ணீங்க தெரியும்டா. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே சைடில் ஒருத்தனை வச்சிருந்தேன். ஓ மை காட். என்ன அப்படி பாக்குறீங்க? இப்போல்லாம் காலத்துல இப்படி அடிஷனலா ஒருத்தனை வச்சுக்கிட்டாதான் இந்த மாதிரி பிரச்சனை சமாளிக்க முடியும். பரவாயில்ல, நான் கஜினி மாமா கூட போறேன். போமா போ போ. பேபி எனக்கு இவ்வளோ சட்டை வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ ஸ்வீட் பேபி. பேபி அப்புறம் எஸ்எஸ்சரி வாங்கணும், அது மட்டும் தான் பேபி. அட பாவிங்களா, உங்க வீட்டில் எவ்வளோ கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. அவளை ஏன் கட்டுன புருஷன்கிட்ட எவ்வளோ கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஏன்டி பாய் ஃப்ரெண்டை விட்டு இவ்வளவு கேட்குறீங்க? என் வழி எத்தனையோ பாய் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும்.
பேபி எனக்கு செய்யாம வேற யாருக்கு பேபி செய்ய போறீங்க? இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஒரு வழி பண்ணிடுவீங்க. அது என்ன பேபி சொன்னீங்க? அது இல்ல சாப்பிட போலாம். சாப்பாடு சொன்னா ஞாபகம் வருது. பிரியாணி சாப்பிட போலாமா பேபி? ப்ளீஸ் ப்ளீஸ் போலாமே. இதுக்குமா மாமா இங்க வாங்க. என்னம்மா என்னாச்சு? உங்க பையன் என்ன லவ் பண்ணிட்டு இன்னொருத்தி வச்சிருக்காரு. ஐயோ அப்பா புத்தி தானே அப்படி இருக்கும். சரிம்மா சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லவா பேசிக்கலாமா? பேசிக்கலாமா? ஐயோ குடும்பமே லூஸா இருக்கும் போல. பேசலாமா? பாருமா சத்யா, அவன் இத்தனை நாள் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருந்துட்டான். இப்பதான் நீ வந்துட்டல, எல்லாம் சரியாயிடும். சரியா? அப்புறம் அவங்க அம்மா கிட்ட இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்பட போகுது. ஒரு காலத்துல அவங்க அப்பாவும் இப்படிதான் இருந்தான். ஒரு மருந்து கொடுத்தான் பாரு, அதுல இருந்து ஒரு பொண்ணை கூட பார்க்க மாட்டானே. அக்கா அக்கா இருமா வரேன். அக்கா அக்கா என்னம்மா? அக்கா கொஞ்சம் சீனி போட்டு தரீங்களா? சீனியா? சரி. என்னக்கா வீடு ரொம்ப சத்தமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மருமக வந்திருக்கு, அதான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்படியா? நல்ல விஷயத்த சொல்லுங்க. இந்த வருஷம் தீபாவளி அமோகமா இருக்கும் போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொண்டுட்டு வரேன். அக்கா நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஒரு 2 மாசம் தாக்கு பிடிக்கிற மாதிரி போட்டு வாங்க. இது வேற. என்ன தக்காளி போன் எடுக்க அவ்வளோ கஷ்டமா இருக்கோ? இல்லையா வேலையா இருந்தா அதான். சரி மாசம் 5ஆவது இன்னும் பேமெண்ட் வரல, என்ன கதை? இல்லையா கொஞ்சம் இதாக இருக்கு. தீபாவளி முடிஞ்சு கொடுத்துருவேன் எல்லாமே. அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. பேமெண்ட் எனக்கு நாளைக்கு வந்தாகணும். இல்லை இந்த வருஷம் தீபாவளி நடு ரோட்டில் தான். ஐயா நல்லா எதுவும் பண்ணிடாதீங்கய்யா. நீங்களாம் இருக்காங்க, நீங்கள் ஏதாவது பண்ண போய் அசிங்கமாக இருக்கீங்கய்யா. உங்ககிட்ட பேசுறதுலாம் எனக்கு டைம் இல்லை. நாளைக்கு ஒழுங்கா காசு எடுத்து வை, தெரியுதா? ஐயா இந்த வீட்டு பத்திரத்தை வச்சுட்டு காசு கொடுங்கய்யா. அடுத்த மாதம் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், காசு தேவைப்படுயா. காசு வாங்குறது மேட்ரு இல்லை, திருப்பி கொடுக்கணும். கொடுக்கல தூக்கிடுவேன். நம்புங்கய்யா, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன்யா. சிவு பத்திரம் பக்காவா இருக்கு. ஏய் காசு எடுத்துருவாங்கடா. ஓகே சிவு. தெரியாத நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு காசை வாங்கினேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல.